ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோலம் போட்டு இப்போ சாமி கும்பிட வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில, ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே, ஏதோ ஒரு கவலை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஃபீல் பண்ணுவோம். என்னன்னே தெரியாது, என்ன காரணமே தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி எனக்கும் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்துலேயும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லையா, அதனால் வந்து சரி ஓகே நம்ம கிச்சனுக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி 2 ஜீவன்கள் அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா குட்டி பூனையும் பெரிய பூனையும், நம்ம ஜிஞ்சர் கன்சீவாக இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே உள்ளே இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காலையில் இன்றைக்கி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் கிச்சனுக்குள்ளே போகிறப்ப மணி 5 மணி. சரி ஓகே, அவங்களுக்கு ஏதாவது சாதத்தை பிசைஞ்சு வெளியில் வச்சுட்டு இருட்டாக இருந்ததுனால நான் வீடியோ போடல. அந்த சைடு இருட்டாக இருக்கும், அவ்வளோ தெரியாதனால நம்ம குக்கரில் சாதமும் இங்கிட்டு வெந்நீர் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்காய் வத்தல் வந்து அவிச்சு காய வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். பொதுவாக வந்து வத்தக்குழம்பு பார்த்திங்க அப்படின்னா எந்த வத்தக்குழம்பாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் வச்சுருப்பேன். கடைசியாக ஃபைனலாக பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா விடணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டு சமைச்சேன். ஆயில் கொஞ்சம் நல்லா விடுங்க, அப்படின்னா தான் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு வந்து கிரேவி பதத்துக்கு இருக்கிறப்போ நம்ம லைட்டாக வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிக்கரைசல் தண்ணி அந்த மசாலாவை ஊற்றி கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றியாச்சு. புளிக்கரைசல் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பாவ வத்தல், இது வந்து பெரிய பாவக்காய் வத்தல், குட்டி பாவக்காய் கிடையாது. அதில் வந்து ஒரு 7-8 எடுத்து தனியாக ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த பாவக்காய் வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நம்ம போட்டுடலாம். இது வறுத்து போட்டதுனால ரொம்ப நேரம் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் கிரேவியாக கட்டி பதத்துக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். இது கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு புளிக்குழம்புக்கும் வெல்லம் சேர்த்தா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது கூட ரைஸும் வந்து வெந்துருச்சு, குக்கர் விசில் வந்துருச்சு, தூக்கி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி வெந்நீயுமே வந்து கொதிச்சு வந்துருச்சு, வெந்நீயும் பண்ணுவாங்க, தூக்கி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக வந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான் குழம்பு. கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு கிண்ணம் தான் இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த இலையை அப்படியே போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது பாவ வத்தல் புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் செய்வேன், நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு லேசாக கருகிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வத்தலும் போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லிச்செடி இருந்தது, அதையுமே வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இது நல்லா வதங்கி வந்த உடனே அதையுமே போட்டாச்சு. ரொம்பலாம் வதக்கணுங்கிறதும் அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனாலே போதும், வேகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அரைச்சிருவோம் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வதக்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னால் இவ்வளோ தான் வேலை பார்க்க முடிஞ்சது. எனக்குமே வந்து டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வாக்கிங் போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ வாக்கிங் போயிடலாங்கிறது. மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து 5:45. சரி ஓகே வாக்கிங் போயிட்டு வரலான்ட்டு வாக்கிங் போனால் பார்த்திங்கன்னா அழகாக வந்து சன் வந்து சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் ஜொலிச்சது. அதையும் ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வந்து நான் வர்றப்போ பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 6:50 ஆயிடுச்சு. சரி ஓகே அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா என் பொண்ணு சூப்பராக நீட்டாக அவளுக்கு தோசையை சுட்டு வச்சுட்டா. பொடி நான் வச்சுருந்த தக்காளி சாத பொடி தான், எனக்கு அது பொடி வேணுமா, வத்த குழம்பு வந்து கட்டியாக இருக்குது எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை.